அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் எல்லோருடைய வாழ்க்கையும் நிரந்தரமற்றது. பிறகு ஏன் நிரந்தரமற்ற விஷயங்களுக்காக நாம் கவலைப்பட வேண்டும்? இதை அறிந்தும் அறியாதது போல சிலர் எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு சிறந்த மனத்தெளிவை ஏற்படுத்தும் கீதை வரிகள்: உங்கள் வாழ்வானது உங்கள் எண்ணப்படியே அமையும். எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது மிகவும் அவசியமானது. நம் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் நடக்கின்றன. நல்லதும் நிகழ்கிறது, நல்லது அல்லாததும் நிகழ்கிறது. ஏன் நிகழ்கிறது என்று நமக்கு தெரியுமா? விளைவுகள் தெரிகிறது, காரணம் தெரிவதில்லை. ஆனால் ஒவ்வொரு விளைவிற்கும் இங்கு ஒரு காரணம் இருக்கும் என்று நமக்கு தெரியும். காரணம் இல்லாமல் காரியம் எதுவும் இல்லை. அதிகமாக உண்டால் சோர்வு வரும், தூக்கம் வரும் என்று தெரியும். அது ஒரு சின்ன விஷயம். நாம் ஏன் பிறந்தோம்? ஏன் இங்கு பிறந்தோம்? ஏன் இந்த திருமணம், இந்த குழந்தைகள், இப்படி 1000 கேள்விகளுக்கு நமக்கு விடை தெரியாது. துன்பம் வரும்போது ஏன் இப்படி நிகழ்கிறது என்று தெரியாமல் குழம்புவோம். இன்பம் வரும்போது அதை பற்றி சிந்திப்பதே இல்லை. சரி, இன்று இப்படி இருக்கிறது, நாளை என்ன என்று நமக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. இன்று நடப்பவற்றின் காரணம் தெரியாது. நாளை என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாது. நடுவில் இருந்து கொண்டு நாம் ஏன் கவலை கொள்ள வேண்டும்? இந்த உலகம் என்பது ஒரு தொடர் அலை போல இருந்து கொண்டே இருக்கிறது. ஆரம்பமும் தெரியாது, முடிவும் தெரியாது. நடுவில் ஒரு நாடகம் நடக்கிறது. அது சரி, அதற்காக கவலைப்பட வேண்டிய விஷயத்திற்கு கவலைப்படாமல் இருக்க முடியுமா என்று நினைக்கிறீர்களா? நாம் கவலைப்பட்டாலும் கவலைப்படாவிட்டாலும் நடப்பது நடந்து கொண்டுதான் இருக்கும். கவலைப்படுவது சுகம் என்றால் கவலைப்படலாம். சிலருக்கு கவலைப்பட்டால் ஏதோ ஒரு காரியம் சாதித்த மாதிரி கவலைப்பட்டே தளர்ந்து போய்விடுவார்கள். எனக்குத்தான் எவ்வளவு கவலை என்று சுய அனுதாபம் கொள்வார்கள். மற்றவர்கள் தங்களை பார்த்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று விரும்புவார்கள். கவலைப்பட்டு கொண்டே காரியம் செய்யாமல் இருந்து விடுவார்கள். அவர்களுக்கு கீதை சொல்லும் ஒரே பதில்: நீ கவலைப்பட்டு ஒன்றும் ஆகப் போவதில்லை. வில்லை கையிலெடு, உன் கடமையை செய் என்கிறது. கவலை நம்மை முடக்கி ஓர் ஓரத்தில் உட்கார வைத்து விடுகிறது. அவ்வளவு ஆற்றலையும் வற்ற செய்து பலமிழக்க செய்து விடுகிறது. ஆகையால் தான் கீதை சொல்கிறது, கவலைப்பட்டு ஒன்றும் ஆகாது. உலகத்தில் உள்ள அனைத்து கவலைகளுக்கும் ஒரே மருந்து கடமையை செய்வது மட்டுமே. வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். உங்களிடம் இல்லாதவற்றை நினைத்து கவலை கொள்வதை விடுத்து கிடைத்தவற்றை வைத்து பொறுமை கொண்டால் நிச்சயம் உங்கள் வாழ்வானது சிறப்பாக அமையும். நாளை என்ன ஆகும் என்று தெரியாது. நம் கடமையை இன்று ஒழுங்காக செய்வோம். இதுவே கீதை காட்டும் வழியாகும். நன்றி, வணக்கம்.